கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக இதுவரை காவல்துறை 100 பேரிடம் விசாரணை நடத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரகுவரன். விவரங்கள். கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் இதுவரை 100 பேரிடம் போலீசார் விசாரணை நடத்தி முடித்திருக்கிறார்கள். குறிப்பாக விஜய் அவர்களுடைய வாகனம் வந்தபோது ஏற்பட்ட அந்த நெரிசலில் இருந்து தப்பித்தவர்கள், அது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல அந்த இடத்துல வீடியோ எடுத்தவங்க, இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டவங்க, இது போன்ற ஆட்கள் எல்லாம் தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த பகுதியிலிருந்து வீடியோ ஆதாரத்தின் மூலமாக இருந்தவர்கள், மேலே இருந்த சில செய்தியாளர்களிடமும் விசாரணையானது நடத்தப்பட்டிருக்கிறது. 100 பேரிடமும் விசாரணை முடித்திருக்கக்கூடிய நிலையில் 100 பேரிடமும் பாத்தீங்கன்னா எழுத்துப்பூர்வமான வாக்குமூலமாகவும் பெறப்பட்டிருக்கிறது, வீடியோ மூலமா ஆதாரமாகவும் பெறப்பட்டிருக்கிறது. தற்போது வரை 100 பேர் விசாரணை நடத்தி முடித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில மேலும் சிலரிடம் தற்போது தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வராங்க. குறிப்பாக முக்கியமாக இந்த விசாரணை எதை பற்றியது அப்படின்னா, அந்த நேரத்துல செருப்பு வீசப்பட்டது, தண்ணீர் பாட்டில் வீசப்பட்டது என்று சொல்லக்கூடிய நிலையில அவர்களையும் தற்போது போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவர் எதனால் அது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டார்கள் என்பது தொடர்பான விசாரணையும் தற்போது நடைபெற்று வருகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு ஏற்கனவே இந்த ஜெனரேட்டர் அணைக்கப்பட்ட விவகாரத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தது. அதன் அடிப்படையிலும் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் தற்போது விஜயுடன் பிரச்சாரத்தில் வந்தவர்களுடனும் விசாரணை நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா விஜயோட அவருடைய வாகனத்திலே வந்தவங்க பாத்தீங்கன்னா மொத்தம் 40 பேர் கிட்ட இருக்காங்க. அவங்க கிட்டையும் தற்போது விசாரணையானது முடிந்திருக்கிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ரகுவரன்.